Define national income. National income is measured of total money value of goods and service produced by a economic produced by an economic over a period of time, normally a year. ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் டோட்டல் மணி அது எப்படி வரும்? குட்ஸு மூலமாக வரும், சர்வீஸ் மூலமாக வரும். குட்ஸ்னால் என்னது? நீ போய் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிற, ஒரு ஏசி வாங்குகிற, ஒரு பேனா வாங்குகிற, ஒரு பென்சில் வாங்குகிற, எல்லாமே குட்ஸ். பொருள்கள் வாங்குறது ஒரு குட்ஸ். சர்வீஸுங்கிறது என்னது? வீட்டில் வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ண வராங்க, இல்லை நீ ஒரு பேங்க்கில் போய் பணம் எடுக்கிற போடுற, எல்லாமே சர்வீஸ். ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நீ பஸ் ஏறி இறங்குற, எல்லாம் சர்வீஸ். இதன் மூலமாக ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? நேஷ்னல் இன்கம்னு சொல்கிறாங்க. What is mean by gross domestic product? Gross domestic product is a total value of output of goods and service produced by the factors of production within the geographical boundaries of the country. அதாவது வாட் இஸ் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்? ஜிடிபி அப்படி சொல்லுவாங்க. ஜிடிபி டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட். அவுட்புட்னால் வெளியில் வர்றது. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, 100 சாக்லேட் தயார் பண்ணலாம், 1000 சாக்லேட் தயார் பண்ணலாம், 1,00,000 சாக்லேட் தயார் பண்ணலாம். கம்பெனிக்கு தகுந்த மாதிரி. ஒரு சோப்பு கம்பெனி இருக்குது, 10 சோப்பு தயார் பண்ணலாம், 1,00,000 சோப்பு தயார் பண்ணலாம். அவுட்புட் எவ்வளோ வெளில வருது, அது ஒரு கணக்கு. அவுட்புட் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சர்வீசஸில் என்னது? ஒரு பேங்க் இருக்குது, 1,00,000 கஸ்டமரை ஹேண்டில் பண்ணலாம். 5,000 கஸ்டமர். கிராமத்தில் போனால் ஒரு 5,000 பேர் தான் கஸ்டமரே இருப்பாங்க. டர்ன் ஓவர் தகுந்த மாதிரி மாறும். பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் த ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஜாகிரபிக்கல் பவுண்ட்ரி என்ன? இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டோன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்த இடமும் இந்தியா ஃபுல்லாக தான் பார்க்கணும். வெளிநாட்டிலேருந்து வர்ற அந்த பணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இப்போ துபாயில் ஒருத்தர் சம்பாதிச்சிங்க இந்தியாவுக்கு அனுப்புகிறான், அமெரிக்காவில் சம்பாதிக்கிறான், அதெல்லாம் இதில் வராது. அந்த குறிப்பிட்ட ஜாகிரஃபியில் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய குட்ஸு சர்வீஸில் வரக்கூடிய பணம், அதுதான் வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். What is per capita income? Per capita income or output per person is an indicator to show the living standard of people in a country. Per capita income is equal to national income divided by population. பர் கேபிட்டா ஒரு தனி மனிதனுடைய வருமானம் எவ்வளவு, அதான். ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இப்போ கேட்கலாம், சார் எங்கள் வீட்டில் நான் படிக்கிறேன், நான் சம்பாதிக்கலையே கேட்கலாம். மொத்த பணம் மொத்த மனிதர்கள் எவ்வளோ கால்குலேட் பண்ண தெரிஞ்சிடும். உங்கள் வீட்டில் 10,000 வருமானம் வருது, 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆள் 2,500. அதில் ஒருத்தரே 10,000 சம்பாதிக்கலாம். ஆனால் ஆவரேஜாக 2,500, ஒரு ஆள் 2,500 கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது அவுட்புட் பர் பர்சன். அப்போ லிவிங் ஸ்டாண்டர்டு தெரியும். ஒரு மனுஷன் பர் கேபிட்டா இன்கம் 20,000னா அதுக்கு தகுந்த வாழ்க்கை தான் இருக்கும். பர் கேபிட்டா இன்கம் 1,00,000னா அதுக்கு தகுந்த வாழ்க்கை இருக்கும். ஒருத்தரும் 1,00,000 சம்பாதிக்கிறாங்க, 1,50,000 சம்பாதிக்கிறாங்க. துபாயெலாம் பார்த்தோன்னா உனக்கு லக்ஸுரியாக இருக்குது. ஏன் இருக்குது? அங்கே இண்டிவிஜுவல் வருமானம் அதிகம், சம்பளம் அதிகம். ஒருத்தர் வேலைக்கு போனால் அவருக்கு 3,00,000 2,00,000 சம்பளம் கிடைக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வருமானம் அதிகமாக இருக்கும்போது செலவு நிறையா பண்ண முடியும். இப்போ இங்கே ஆவரேஜாக 20,000 25,000 பெரும்பாலும் வேறு பேர் வாங்க முடியும். என்ன ஆவரேஜ் தான் இது. ஆவரேஜ்னால் ஒருத்தர் 1,00,000 சம்பாதிப்பார், ஒருத்தர் 5,000 சம்பாதிப்பார். ரெண்டுக்கும் சேர்த்து ஆவரேஜில் தான் எடுக்கணும் மொத்தத்தில். என்ன அப்போ பர் கேபிட்டா இன்கம்னா ஒரு தனி மனிதன் சம்பாதிக்கக்கூடியதை வச்சு லிவிங் ஸ்டாண்டர்ட், என்னுடைய வருமானத்தை வச்சு என்னுடைய வாழ்க்கை முறை தெரியும். இப்போ நிறையா சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணலாம்? ஏரோப்ளேனில் போக முடியும், காரில் போக முடியும், ஒரு மாலில் போய் பொருள் வாங்க முடியும். காசு இல்லாதவன் நடந்து தான் போகணும், சைக்கிளில் தான் போகணும். அவன் காசு வருமானத்தை வச்சு தான் அவனுடைய செலவு பண்ண முடியும். ஏரோப்ளேனில் போனால் டிக்கெட் வாங்கினா தான் ஏற்றுவாங்க ஏரோப்ளேனில்.
எங்கிட்ட காசில் ஏற்றுங்கன்னா ஏற்றுவாங்களா? ஏற்ற மாட்டாங்க, ஓடி போடான்னுவாங்க. அப்போ பணம்ங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்றதை வச்சு அந்த பெர் கேபிட்டல் இன்கம் சொல்கிறாங்க. நாட்டுடைய மொத்த இன்கம்மை கணக்கெடுத்து மொத்த பாப்புலேஷனில் டிவைட் பண்ணி தனி மனிதன் இவ்வளோ சம்பாதிக்கிறான். நீ கூட கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் மேலே இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தனி மனிதன் மேலே இவ்வளோ கடன் இருக்குது. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குது ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் தொகையை அந்த கடன் அமௌண்ட்டில் டிவைட் பண்ணி ஒருத்தர் பேரில் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு விஷயத்தை ஆவரேஜ் பண்ணி சொல்கிறது. Write the names of economic policy in India. Agriculture policy, industrial policy, new economic policy. பாலிசி அப்படின்னா என்னென்னா ஒரு திட்ட வரைவு, ஒரு மெத்தட். அக்ரிகல்ச்சர் பாலிசின்னா என்னது? இந்தியாவில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. அப்போ அந்த பாலிசி பிறகு என்ன பண்ணுறாங்க, உரம் தயார் பண்ணுற கம்பெனிலேருந்து பொருளை வாங்கி அரசாங்கம் குறைச்ச விலைக்கு விவசாயிக்கு கொடுக்குது. ஏன் கொடுக்கணும்? அப்படி கொடுத்தா அவங்கள்ட்ட பணம் இருக்காது, குறைச்ச விலை கொடுத்தா வாங்கி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு மோட்டர் செட்டு கரண்ட்டில் போட்டுறாங்க. இலவச மின்சாரம் சொல்லிடுறாங்க. எவ்வளோ நேரம் மின்சாரம் ஓட்டினா யூஸ் பண்ணாலும் கரண்ட்டுக்கு பணம் கட்ட வேண்டாம். இந்த சலுகையெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி. நான் என்னென்ன சலுகையெல்லாம் பண்ணுறேன், அது உனக்கும் நல்லது, இந்த நாட்டோடைய வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு பண்ணுறேன். ரெண்டாவதாக இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரின்னு என்னது? தொழிற்சாலை. தொழிற்சாலைக்குன்னு சில திட்டவட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. நீ கழிவு நீரை வந்து கடலில் கலக்கக்கூடாது, கழிவு நீரை வெளியில் அனுப்பக்கூடாது, எஃப்ளூயன்ட்டுன்னு சொல்லுவாங்க. தண்ணி கெட்டுப்போன தண்ணி அதை நீயே சுத்தப்படுத்தி மறுசுழற்சி பண்ணிக்கணும். தேவையில்லாத கேஸ் எல்லாம் வெளியில் விடக்கூடாது, கேர்ஃபுல்லாக நீ ஹேண்டில் பண்ணணும். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு இந்தந்த சலுகைகள் தரணும், மெடிக்கல் பெனிஃபிட் தரணும். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசின்னு என்ன? பொருளாதாரம் வளரணும், ரிசல்ட் வரணும். இப்போ உனக்கு நீ இருக்க நல்ல மார்க் வாங்க வைக்கணும், என்ன பண்ணுறாங்க? டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், முன்னேற்றணும். அதுமாரி கவர்மெண்ட்டுக்கு நாடை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்ற கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்துக்கு என்ன பண்ணுறாங்க? புது புது பாலிசியை உருவாக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் புது நியூ எக்கனாமிக்கல் பாலிசியும் ஒன்று. Write any two positive impact of globalization. Standard of living has increased. Globalization rapidly increased better trade so that the more people are employed. Introduced new technologies and new scientific research patterns. குளோபலைசேஷன். குளோபல்னாலே உலகம். இப்போல்லாம் குளோபல் வில்லேஜுன்றாங்க. ஒரு காலத்தில் தஞ்சாவூர் வந்து சோழ நாடு, மதுரை வந்து பாண்டியன் நாடு. இந்த நாட்டிலே அந்த நாட்டுக்காக போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ சென்னை வந்து பல்லவ நாடு, சோழ நாட்டிலேருந்து பல்லவ நாட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. உலகமே ஒரு சின்ன கிராமம் ஆகிப்போச்சு. இந்தியாவிலேருந்து அமெரிக்கா 2 செகண்டில் பேச முடியும். இந்தியாவிலேருந்து ஆப்பிரிக்கா 1 நிமிஷத்தில் பேச முடியும். உடனே ஆன் த ஸ்பாட் பேச முடியும். அப்போ அந்த அளவுக்கு உலகம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுத்து? இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி வித்தின் த வேர்ல்டு எக்கானமி. உலகம் ஃபுல்லாக எக்கானமியில் வந்து நம்ம வந்து இன்டகிரேஷனாக ஒன்று சேர்ந்துருச்சு. ப்ராசஸ் ஃபார் அதுவா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரைட் டு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். அதோட 2 இம்பேக்ட் நல்லது என்னென்னு கேட்டால், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கேஸ் இன்க்ரீஸ். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா என்னது? ஒரு காலத்தில் ஃபோனுங்கிறதே யார்கிட்டையும் இருக்காது. யாரோ ஒருத்தர் வீட்டில் ஃபோன் இருக்கும். இன்றைக்கி ஃபோன் இல்லாத ஆள் இல்லை, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏறி போச்சு. ஃபோன் பண்ண முடியும். ஒரு காலத்தில் ஒருத்தன் மதுரையில் இருக்கான், ஒருத்தர் சென்னையில் இருக்கான்னா அவனுக்கு தகவல் சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எதுவுமே தெரியாது. இன்றைக்கி 2 செகண்டு ஹலோ ஹவ் ஆர் யூ, நான் இங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படி கேட்க முடியுது. அது தனி மனிதனுடைய சௌகரியங்கள் ஏறி இருக்குது,
வாஷிங் மிஷின் ஒரு காலத்தில் யார்ட்டையும் கிடையாது. எல்லாம் துணி துவைப்பாங்க. எங்கே போய் துவைப்பாங்க? குளத்துலையும் ஆற்றுலையும் துணி துவைப்பாங்க. இன்றைக்கி வீட்லேயே வாஷிங் மிஷின். டாய்லெட்டே ஒரு காலத்தில் மக்கள் வந்து ஒரு தனியான ஒரு இடத்துல போய் காட்டில் போயிட்டு வருவாங்க. இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே டாய்லெட்டு ப்ரொவிஷன் வந்துடுச்சு. எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அந்த இம்ப்ரூவ் ஆனதுக்கு என்ன காரணம்? தனி மனிதனுடைய வருமானம் அதிகமானது. குளோபலைசேஷன் ரேபிட்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேட் ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். நிறையா பேருக்கு வேலை கிடைக்கிது. இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. ஒரு காலத்தில் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி கப்பல், ஏரோப்ளேன், இந்த மாதிரி நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பொருள் அனுப்ப முடியும். இன்ட்ரடியூஸ்டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ். நியூ டெக்னாலஜினா என்ன? ஆன்லைன், டக் டக் டக். உனக்கு வாஷிங் மிஷின் வேணுமா? நீ கடைக்கெலாம் போக வேண்டாம். உன் மொபைல்லேருந்தே தட்டினா வீட்டை தேடி வரும். அந்த டெக்னாலஜி. சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன். சயின்ஸ் புறமாக ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் எது அதிகமாக விற்குது, இந்த ஏரியாவில் எது கம்மியாக விற்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். What is globalization?